ஓம் சாந்தி 12/6/2024. இனிமையான குழந்தைகளே, முதலில் பக்தியை யார் ஆரம்பித்து வைத்தாரோ அந்த ரதத்தில்தான் பாபா வருகிறார். அவர் நம்பர் 1 பூஜைக்கு உரியவராக இருந்து பிறகு பூஜாரி ஆனார். இந்த ரகசியத்தை அனைவருக்கும் தெளிவாக சொல்லுங்கள். கேள்வி: பாபா தன்னுடைய வாரிசு குழந்தைகளுக்கு என்ன ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கிறார்? பதில்: பாபா சுகம், அமைதி, அன்பு கடலாக இருக்கிறார். இந்த அனைத்து பொக்கிஷங்களையும் அவர் உங்களுக்கு உயிலெழுதி கொடுக்கிறார். நீங்கள் 21 பிறவிகள் வரை இதை அனுபவியுங்கள். இந்த பொக்கிஷம் குறையவே குறையாது என்று உயில் எழுதி கொடுக்கிறார். உங்களை சோழியிலிருந்து வைரமாக ஆக்கிவிடுகிறார். நீங்கள் பாபாவின் அனைத்து பொக்கிஷங்களையும் யோக பலத்தின் மூலம் அடைகிறீர்கள். நினைவு இல்லாமல் பொக்கிஷம் கிடைக்க முடியாது. ஓம் சாந்தி. சிவபகவானுடைய மகா வாக்கியம். இப்பொழுது நிராகார சிவபகவானை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர். ஒரே ஒரு நிராகார சிவன், அவரை அனைவரும் பூஜை செய்கின்றனர். மற்றபடி தேகதாரிகள் அனைவரும் சாக்கார ரூபதாரிகள். முதலில் நிராகார ஆத்மாவாக இருந்தது. பிறகு ஷரீரம் எடுக்கிறது. ஷரீரத்தில் பிரவேசமாகும் போது அந்த ஆத்மாவின் நடிப்பு ஆரம்பமாகிறது. மூலவத்தனத்தில் எந்த நடிப்பும் கிடையாது. எப்படி நடிகர்கள் வீட்டில் இருக்கும்போது நாடகத்தின் நடிப்பு இல்லையோ, அதுபோலதான் இதுவும் மேடையில் வரும்போது அவர்களுடைய பாகத்தை நடிக்கின்றனர். ஆத்மாக்கள் இங்கே வந்து ஷரீரத்தின் மூலமாக நடிப்பை நடிக்கின்றனர். பாகத்தை நடிப்பதில்தான் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. ஆத்மாவில் எந்த வேறுபாடும் கிடையாது. எப்படி குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மாவோ, அதுபோல இவரும் ஆத்மாவாக இருக்கிறார்கள். பரம ஆத்ம தந்தை என்ன செய்கிறார்? அவருடைய காரியம் என்ன? அதை தெரிந்து கொள்ள வேண்டும். யாராவது ஒரு நாட்டின் தலைவர் அல்லது ராஜாவாக உள்ளார் என்றால் அவை அனைத்தும் ஆத்மாவின் தொழில்தானே. தூய்மையான தேவதைகள் என்பதால் இவர்களை பூஜை செய்கிறார்கள். இந்த படிப்பை படித்து லக்ஷ்மி நாராயணன் உலகின் எஜமானர்கள் ஆனார்கள் என்று இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். யார் அப்படி ஆக்கியது? பரம ஆத்மா. ஆத்மாக்களாகிய நீங்கள் கூட கற்பிக்கிறீர்கள். தந்தை வந்து குழந்தைகளாகிய நமக்கு கற்பிக்கிறார் மற்றும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பதுதான் இதன் சிறப்பம்சமாகும். எவ்வளவு சகஜமானது! இதை ராஜயோகம் என்று சொல்லப்படுகிறது. பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நாம் சதோ பிரதானம் ஆகிவிடுகிறோம். பாபாவோ சதோ பிரதானமாக தான் இருக்கிறார். அவருக்கு எவ்வளவு புகழ் பாடுகின்றனர். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பழங்கள், பால் முதலியவற்றால் அவருக்கு அபிஷேகம் செய்கின்றனர். எதையும் புரிந்து கொள்வது இல்லை. தேவதைகளை பூஜை செய்கின்றனர். சிவன் மீது பால், மலர்கள் ஆகியவற்றை போடுகின்றனர். ஒன்றும் தெரிவது இல்லை. தேவதைகள் ராஜ்யம் செய்கின்றனர். நல்லது. சிவன் மேல் ஏன் பூக்களை போடுகிறார்கள்? அப்படி பூஜை செய்யும்படியாக அவர் என்ன காரியம் செய்தார்? தேவதைகளை பற்றி தெரிந்திருக்கிறார்கள். அவர்கள் சொர்க்கத்தின் எஜமானர்கள். அவர்களை அப்படி யாராக்கியது? இது கூட தெரிவது இல்லை. சிவனுடைய பூஜை கூட செய்கிறார்கள். ஆனால் இவர்தான் பகவான் என்று தெரிவது இல்லை. பகவான் தான் தேவதைகளை அப்படி ஆக்கியிருக்கிறார். எவ்வளவு பக்தி செய்கின்றனர். அனைவரும் அறியாமையில் இருக்கின்றனர். நீங்களும் சிவனுக்கு பூஜை செய்து இருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். முன்பு எதுவும் தெரியாமல் இருந்தீர்கள். சிவனுடைய தொழில் என்ன, அவர் என்ன சுகத்தை கொடுக்கிறார் என்று எதுவுமே தெரியாமல் இருந்தீர்கள். இந்த தேவதைகள் சுகம் கொடுக்கிறார்களா என்ன?
ராஜா ராணி பிரஜைகளுக்கு சுகத்தை கொடுக்கின்றனர். ஆனால் சிவபாபா தான் அவர்களை அப்படி ஆக்கினார் அல்லவா? அவருக்கு தான் புகழ். தேவதைகள் ராஜ்யம் மட்டும்தான் செய்கின்றனர், பிரஜைகளாகவும் ஆகிவிடுகின்றனர். மற்றபடி யாருக்கும் நன்மை செய்வது இல்லை. நன்மை செய்கிறார்கள் என்றாலும் கூட அல்ப காலத்திற்காக தான் செய்கிறார்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா அமர்ந்து கற்பிக்கிறார். அவரை நன்மை செய்யக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. பாபா தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். என்னுடைய லிங்கத்திற்கு நீங்கள் பூஜை செய்தீர்கள். அவரை பரம ஆத்மா என்கின்றனர். பரமாத்மாவிலிருந்து பரமாத்மா ஆகிவிட்டது. ஆனால் இவர் என்ன செய்கிறார் என்பது தெரிவது இல்லை. ஆனால் வெறுமனே சொல்லிவிடுகின்றனர், அவர் சர்வவியாபி, பெயர் உருவத்திலிருந்து தனிப்பட்டவர் என்று. பிறகு அவருக்கு பால் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வது சரியாக இல்லை. ஆகாரத்தில் இருக்கிறார் என்றால் அவர் மீது மலர்களை போடுகின்றனர். அவரை நிராகாரர் என்று சொல்ல முடியாது என மனிதர்கள் வாக்குவாதம் செய்கின்றனர். பாபாவிற்கு முன்பு வந்து கூட வாக்குவாதம் செய்வார்கள். தவறாக சொல்லி வாக்குவாதம் செய்வார்கள். ஆனால் அதில் எந்த பலனும் இல்லை. இதை புரிய வைப்பது குழந்தைகளாகிய உங்கள் கடமையாகும். பாபா நம்மை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்கியிருக்கிறார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இது படிப்பாகும். பாபா ஆசிரியராக இருந்து கற்பிக்கிறார். நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவி தேவதைகள் சத்தியுகத்தில் இருப்பார்கள், கலியுகத்தில் இருப்பது இல்லை. தூய்மையாக இருப்பதற்கு இது ராமராஜ்யம் அல்ல. தேவி தேவதைகள் தூய்மையாக இருந்தனர், பிறகு வாம மார்க்கத்தில் சென்று விட்டனர். மற்றபடி சித்திரங்களில் காட்டுவது போல எதுவும் கிடையாது. ஜெகநாதர் ஆலயத்தில் நீங்கள் கருப்பான சித்திரங்களை பார்க்கிறீர்கள். மாயையை வென்று உலகை வென்றவர் ஆகுங்கள் என்று பாபா கூறுகிறார். ஆகையால் தான் அவர்கள் பிறகு உலகை வென்றவர் என்று பெயர் வைத்து விட்டார்கள். கோவிலின் மீது அசுத்தமான சித்திரங்களை காட்டியிருக்கிறார்கள். தேவதைகள் வாம மார்க்கத்தில் சென்றதும் கருப்பாகி விட்டனர். அதையும் மனிதர்கள் பூஜை செய்து கொண்டே இருக்கின்றனர். நாம் எப்போது பூஜைக்கு உரியவராக இருந்தோம் என்று மனிதர்களுக்கு எதுவும் தெரிவது இல்லை. 84 பிறவிகளின் விஷயம் யாருடைய புத்தியிலும் இல்லை. முதலில் பூஜைக்கு உரிய சதோ பிரதானமாக இருந்தார்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து எடுத்து தமோ பிரதானம் ஆகிவிடுகிறார்கள். ரகுநாதர் ஆலயத்தில் கருப்பான சித்திரத்தை காட்டுகிறார்கள். அதன் பொருள் எதுவும் புரிந்து கொள்வது இல்லை. இப்பொழுது தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஞான சிதையில் அமர்ந்து வெண்மையாகின்றீர்கள், காம சிதையில் அமர்ந்து கருப்பாகி விடுகிறீர்கள். தேவதைகள் வாம மார்க்கத்தில் சென்று விகாரிகளான பிறகு அவர்களுடைய பெயரை தேவதைகள் என்று வைக்க முடியாது. வாம மார்க்கத்தில் சென்றதால் கருப்பாகி விட்டனர். இதன் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணர் கருப்பாக, ராமரும் கருப்பாக, சிவனையும் கருப்பாக உருவாக்குகின்றனர். சிவபாபாவோ கருப்பு ஆவதில்லை என்று உங்களுக்கு தெரியும். அவரோ வைரமாக இருக்கிறார். உங்களையும் வைரமாக ஆக்குகிறார். அவர் ஒருபோதும் கருப்பாவது இல்லை. பிறகு ஏன் அவரை கருப்பாக்கி விட்டனர்? யாராவது கருப்பாக இருந்திருப்பார். அவர் அமர்ந்து கருப்பாக உருவாக்கி இருப்பார். என்னை கருப்பாக ஆக்கும் அளவு நான் என்ன தவறு செய்தேன் என்று சிவபாபா கூறுகிறார். நான் வருவதே அனைவரையும் தூய்மையாக ஆக்குவதற்கு தான். நான் எப்போதும் வெண்மையாக தான் இருக்கிறேன். எதையும் புரிந்து கொள்ளாதபடி மனிதர்களின் புத்தி ஆகிவிட்டது. சிவபாபாவோ
பாபாவோ அனைவரையும் வைரமாக ஆக்குபவர் ஆவார். நான் எப்போதும் வெண்மையான வழிபோக்கன் ஆவேன். என்னை கருப்பாக ஆக்கும் அளவு நான் என்ன செய்தேன்? இப்போது உயர்ந்த பதவி அடைவதற்காக நீங்கள் வெண்மையாக ஆக வேண்டும். எப்படி உயர்ந்த பதவி அடைய வேண்டும்? தந்தையை பின்பற்றுங்கள் என்று பாபா புரிய வைத்து இருக்கிறார். இவர் அனைத்தையும் பாபாவிற்கு சமர்ப்பணம் செய்து விட்டார். எப்படி இவர் அனைத்தையும் கொடுத்துள்ளார் என்று தந்தையை பார்த்து பின்பற்றுங்கள். சாதாரணமாக இருந்தார், மிகுந்த ஏழையாகவும் இல்லை, மிகுந்த பணக்காரராகவும் இல்லை. நீங்கள் சாப்பிடுவது பருகும் பானங்கள் சாதாரணமாக இருக்க வேண்டும் என்று இப்போது கூட பாபா கூறுகிறார். மிக உயர்ந்ததாகவும் இருக்கக்கூடாது, மிக தாழ்ந்ததாகவும் இருக்கக்கூடாது. பாபா தான் அனைத்து அறிவுரைகளையும் வழங்குகிறார். இவர் கூட பார்ப்பதற்கு சாதாரணமாக தான் இருக்கிறார். பகவான் எங்கே? காட்டுங்கள் என்று மனிதர்கள் கூறுகிறார்கள். ஆத்மாவோ புள்ளியாக இருக்கிறது. அதை பார்க்க முடியுமா? இந்த கண்களால் ஆத்மாவை பார்க்க முடியாது என்று தெரிந்திருக்கிறீர்கள். இறைவன் படிப்பு சொல்லி தருகிறார் என்றால் சரீரம் உடையவராக தான் இருப்பார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நிராகாரர் எப்படி கற்பிப்பார்? மனிதர்களுக்கு எதுவும் தெரிவது இல்லை. எப்படி ஆத்மாக்களாகிய நீங்கள் ஷரீரத்திலிருந்து நடிப்பை நடிக்கிறீர்கள், அதுபோலதான் பாபாவும் கற்பிக்கிறார். ஆத்மாதான் நடிப்பை நடிக்கிறது, ஆத்மாதான் ஷரீரத்தின் மூலமாக பேசுகிறது. ஆக இது ஆத்மாவுடைய வாக்கியம். ஆனால் ஆத்மாவின் மகா வாக்கியம் என்பது அழகாக இல்லை. ஆத்மா வானப்பிரஸ்த நிலையில் பேச்சை கடந்து இருக்கிறது. ஷரீரத்தின் மூலமாக தான் பேசுகிறது. பேச்சை கடந்த நிலையில் ஆத்மாவால் தான் இருக்க முடிகிறது. பேச வேண்டும் என்றால் ஷரீரம் வேண்டும். பாபா கூட ஞானக்கடல் ஆவார். ஆக கண்டிப்பாக யாருடைய ஷரீரத்தையாவது ஆதாரம் எடுப்பார் அல்லவா? அதை ரதம் என்று சொல்லப்படுகிறது. இல்லை என்றால் அவர் எப்படி பேச முடியும்? பாபா தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குவதற்காக படிப்பை கொடுக்கிறார். இது பிரேரணைக்கான விஷயம் கிடையாது, இது ஞானத்திற்கான விஷயம். அவர் எப்படி வருகிறார்? யாருடைய ஷரீரத்தில் வருகிறார்? வருகிறார் என்றால் கண்டிப்பாக மனித ஷரீரத்தில் தான் வருவார். எந்த மனிதருக்குள் வருகிறார் என்று உங்களை தவிர யாருக்கும் தெரியாது. நான் எப்படி மற்றும் எந்த ரதத்தில் வருகிறேன் என்று படைப்பவர் அவரே அமர்ந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். பாபாவின் ரதம் எது என்று குழந்தைகள் தெரிந்திருக்கிறார்கள். அநேக மனிதர்கள் குழம்பி போய் விடுகிறார்கள். விதவிதமான ரதங்களை உருவாக்கி விடுகிறார்கள். விலங்குகள் போன்றவற்றில் பாபா வர இயலாது. நான் எந்த மனிதருக்குள் வருவேன் என்று புரிந்து கொள்ள முடிவது இல்லை. நான் பாரதத்தில் தான் வருகிறேன். பாரதவாசிகளில் கூட யாருடைய ஷரீரத்தில் வருவேன்? ஒரு நாட்டின் தலைவர் அல்லது சாது மகாத்மாவின் ஷரீரத்தில் வருவாரா என்ன? தூய்மையான ரதத்தில் தான் வருவார் என்பதும் கிடையாது. இந்த உலகம் ராவண ராஜ்யம், தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவரே என்று பாடல் கூட இருக்கிறது. பாரதம் அழிவற்ற கண்டம் என்பது கூட குழந்தைகளுக்கு தெரியும். இதற்கு ஒருபோதும் அழிவு ஏற்படுவது இல்லை. அழிவற்ற தந்தை அழிவற்ற பாரத கண்டத்தில் தான் வருகிறார். எந்த ஷரீரத்தில் வருகிறார் அதை அவரே கூறுகிறார். இதை வேறு யாரும் தெரிந்திருக்க முடியாது. எந்த சாது மகாத்மாவிலும் பாபா வர முடியாது என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். அவர்கள் ஹட்டயோகிகள், துறவர மார்க்கத்தை சார்ந்தவர்கள். மீதம் இருப்பவர்கள் பாரதவாசி பக்தர்கள். இப்பொழுது பக்தர்களிலும் எந்த பக்தருக்குள் வருவேன்? அவரும் கூட அதிகமான பக்தி செய்த பழைய பக்தர்
பக்தராக இருக்க வேண்டும். பக்தியின் பலனை கொடுக்க இறைவன் வர வேண்டியதாக இருக்கிறது. பாரதத்தில் அதிக பக்தர்கள் இருக்கிறார்கள். இவர் முதிர்ந்த பக்தர், இவருக்குள் பகவான் வர வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி அநேக பக்தர்கள் இருக்கிறார்கள். நாளைக்கே ஒருவருக்குள் வைராகியம் வந்தாலும் பக்தர் ஆகிவிடுவார் அல்லவா? அவர் இந்த பிறவிக்கான பக்தர் ஆகிவிடுகிறார். அவருக்குள் வரமாட்டார். யார் முதலில் பக்தியை ஆரம்பம் செய்தாரோ அவருக்குள் நான் வருகிறேன். துவாபர யுகத்திலிருந்து பக்தி ஆரம்பமானது. இந்த கணக்கை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு மறைமுகமான விஷயங்களாக இருக்கிறது. யார் முதலில் பக்தியை ஆரம்பம் செய்து வைத்தாரோ அவருக்குள் நான் வருகிறேன். யார் நம்பர் 1 பூஜைக்கு உரியவராக இருப்பாரோ அவர்தான் பிறகு நம்பர் 1 பூஜாரியாகவும் ஆவார். இந்த ரதம்தான் முதல் நம்பரில் செல்கிறது என்று அவரே கூறுகிறார். பிறகு 84 பிறவிகளையும் இவர்தான் எடுக்கிறார். நான் இவருடைய பல பிறவிகளின் கடைசியில் பிரவேசம் செய்கிறேன். இவர்தான் பிறகு நம்பர் 1 ராஜா ஆக வேண்டும். இவர்தான் மிகுந்த பக்தி செய்திருந்தார். பக்தியின் பலன் கூட இவருக்கு கிடைக்க வேண்டும். இவர் எனக்கு எப்படி வாரிசு ஆனார் என்பதையும் பாபா குழந்தைகளுக்கு காட்டுகிறார். அனைத்தையும் ஈஸ்வரனுக்கு கொடுத்து விட்டார். இவ்வளவு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு பணம் கூட வேண்டும். ஈஸ்வரனுடைய யஜ்யம் படைக்கப்பட்டிருக்கிறது. பகவான் இவருக்குள் அமர்ந்து ருத்ர ஞான யஜ்யத்தை படைக்கிறார். இதை படிப்பு என்று சொல்லப்படுகிறது. ஞான கடலாகிய ருத்ரன் சிவபாபா ஞானத்தை கொடுப்பதற்காக இந்த யஜ்யத்தை படைக்கிறார். முற்றிலும் சரியான வார்த்தையாகும். ராஜஸ்வ சுயராஜ்யத்தை அடைவதற்கான யஜ்யம். இதை யஜ்யம் என்று ஏன் கூறுகிறோம்? யஜ்யத்தில் மனிதர்கள் பலியிட அதிகமான பொருட்களை போடுகிறார்கள். நீங்களோ படிக்கின்றீர்கள். பலி பொருளாக என்ன போடுகிறீர்கள்? நாம் படித்து புத்திசாலி ஆகிவிடுவோம் என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். பிறகு முழு உலகமும் இதில் அர்ப்பணமாகிவிடும். யஜ்யத்தின் கடைசி நேரத்தில் என்னவெல்லாம் உள்ளதோ அனைத்தையும் போட்டு விடுகின்றனர். நமக்கு பாபா கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபா மிகவும் சாதாரணமாக இருக்கிறார். மனிதர்களுக்கு என்ன தெரியும்? பெரிய பெரிய மனிதர்களுக்கு மிகுந்த புகழ் ஏற்படுகிறது. பாபாவோ மிக சாதாரணமாக எளிமையாக அமர்ந்திருக்கிறார். ஆக மனிதர்களுக்கு எப்படி தெரிய வரும்? இந்த தாதா வைர வியாபாரி ஆவார். அவருக்குள் சக்தி இருப்பதை பார்க்க முடிவது இல்லை. இவருக்குள் கொஞ்சம் சக்தி இருக்கிறது என்று மட்டும் சொல்லிவிடுகிறார்கள். அவ்வளவுதான். இவருக்குள் சர்வ சக்திவான் தந்தை இருக்கிறார் என்று புரிந்து கொள்வது இல்லை. இவருக்குள் சக்தி இருக்கிறது. அந்த சக்தி எங்கிருந்து வந்தது? பாபா பிரவேசம் செய்தார் அல்லவா? அவருடைய பொக்கிஷத்தை அப்படியே கொடுத்து விடுவாரா என்ன? நீங்கள் யோக பலத்தின் மூலம் பொக்கிஷத்தை அடைகிறீர்கள். அவரோ சர்வ சக்திவானாக இருக்கிறார். அவருடைய சக்தி எங்கும் போய்விடுவது இல்லை. பரமாத்மாவை சர்வசக்திவான் என்று ஏன் சொல்லப்படுகிறது? இதை கூட யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. பாபா வந்து அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார். நான் யாருக்குள் பிரவேசமாகின்றேனோ அவருக்குள் முழுமையாக துரு படிந்து இருந்தது. பழைய தேகம், பழைய உடல். அவருடைய பல பிறவிகளின் கடைசியில் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். படிந்திருக்கும் துருவை யாராலும் அகற்ற முடியாது. துருவை நீக்கக்கூடியவர் ஒரே ஒரு சத்குருதான்.
அவர் எப்போதும் தூய்மையானவராக இருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இவை அனைத்தும் புத்தியில் அமர்வதற்கு கூட நேரம் வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா அனைத்தையும் உயிலாக எழுதி கொடுக்கிறார். பாபா ஞானக்கடல், அமைதி கடலாக இருக்கிறார். அனைத்தையும் குழந்தைகளுக்கு உயில் எழுதி கொடுத்து விடுகிறார். அவர் பழைய உலகத்தில்தான் வருகிறார். யார் வைரம் போல இருந்து பிறகு கிளிஞ்சலை போல ஆனாரோ அவருக்குள் பிரவேசமாகிறார். இந்த நேரம் கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட அல்ப காலத்திற்காக தான். அனைத்தும் அழிந்து போய்விடும். நீங்கள் மிகவும் மதிப்பு மிக்கவர்களாக ஆகின்றீர்கள். இப்போது நீங்கள் கூட மாணவராக இருக்கிறீர்கள். இவர் கூட மாணவராக இருக்கிறார். இவர் கூட பல பிறவிகளின் கடைசியில் இருக்கிறார். துரு படிந்து இருக்கிறது. யார் நன்றாக படிக்கிறார்களோ அவர்கள் மீது கூட துரு படிந்து இருக்கிறது. அவர்தான் அனைவரையும் விட தூய்மையற்றவர் ஆகிறார். அவர்தான் பிறகு தூய்மையாக ஆக வேண்டும். இந்த நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. பாபா உண்மையான விஷயங்களை சொல்கிறார். பாபா சத்தியமானவர். அவர் ஒரு பொழுதும் தலைகீழான விஷயங்களை சொல்வது இல்லை. இந்த அனைத்து விஷயங்களையும் மனிதர்கள் யாரும் புரிந்து கொள்ள இயலாது. குழந்தைகளாகிய நீங்கள் சொல்லாமல் மனிதர்களுக்கு இவை எப்படி தெரியும்? நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, உயர்ந்த பதவி அடைய முழுமையாக தந்தையை பின்பற்ற வேண்டும். அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு ட்ரஸ்டியாகி பராமரிக்க வேண்டும். முழுமையான வாரிசு ஆக வேண்டும். சாப்பிடுவது, பானங்கள் பருகுவது, வசிப்பது அனைத்தும் எளிமையாக இருக்க வேண்டும். மிகவும் மேலானதாகவோ மிகவும் தாழ்ந்ததாகவோ இருக்கக்கூடாது. இரண்டாவது, பாபா உயில் எழுதி கொடுத்திருக்கின்ற சுகம், அமைதி, ஞானத்தின் பொக்கிஷங்களை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நன்மை செய்பவராக வேண்டும். வரதானம். தூய்மையின் ஆழத்தை அறிந்து கொண்டு சுகம், அமைதி நிரம்பியவராக ஆகக்கூடிய மகான் ஆத்மா ஆகுக. விளக்கம். தூய்மையின் சக்தியுடைய மகான் தன்மையை அறிந்து கொண்டு தூய்மையான, அதாவது பூஜைக்கு உரிய தேவ ஆத்மாக்களாக இப்போதிருந்தே ஆகுங்கள். கடைசியில் ஆகிவிடுவோம் என்று இருக்கக்கூடாது. நீண்ட காலமாக சேமித்துள்ள இந்த சக்தி கடைசியில் பயன்படும். பவித்திரமாக ஆவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. பிரம்மச்சாரியாக இருக்கின்றனர், பவித்திரமாகி இருக்கின்றனர். ஆனால் பவித்ரதா தாய் ஆகும். சங்கல்பத்தால், உள்ளுணர்வால், வாயு மண்டலத்தால், சொல்லால், தொடர்பால் சுகம், அமைதியின் தாய் ஆவது. இதை மகாத்மா என்பார்கள். ஸ்லோகன். உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் இரக்கத்தின் பார்வையை கொடுங்கள். அதிர்வலைகளை பரப்புங்கள். ஓம் சாந்தி.